Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Alhamdulillahilladzi hadana lihada wa ma kunna linahtadiya laula an hadana Allah. Thumma salatu wassalamu ala nabiyyina wa habibina Muhammad ibn Abdullah wa ala alihi wa sahbihi wa sallam. Amma ba'd. எங்களுடைய அல் அவாமிருல் மியா 100 ஆமில்கள் என்ற இமாம் அப்துல் காஹிர் பின் அப்துல் ரஹ்மான் அல் ஜுர்ஜானி அவர்களுடைய இந்த நூலிலே இதனுடைய 2வது அமர்வில் நாங்கள் இன்று இருக்கிறோம். இந்த அமர்விலே நாங்கள் ஏற்கனவே கடந்த பாடத்தில் படித்த ஒரு சில விஷயங்களை மீட்டல் செய்துவிட்டு எங்களுடைய புதிய பாடப்பகுதிக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வரலாம். கடந்த பாட வகுப்பில் நாங்கள் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருந்தோம். அதாவது அல் அல் அவாமிருல் மியா 100 ஆமில்கள் என்ற இந்த புத்தகத்தை நஹு கலையினுடைய வித்துவான், அதனுடைய மிகப்பெரிய பண்டிதர் இமாம் அப்துல் காஹிர் பின் அப்துல் ரஹ்மான் பின் முஹம்மது அல் ஜுர்ஜானி அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறார்கள், இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும், அவர் வட ஈரானினுடைய ஜுர்ஜான் மாநிலத்தில் பிறந்ததனால் அந்த ஊரை சேர்ந்தவர் என்கிற கருத்தில் தான் அல் ஜுர்ஜானி என்று அவர் அழைக்கப்படுகிறார். இமாம் அப்துல் காஹிர் அல் ஜுர்ஜானி அவர்கள் அதாவது தூர பிரதேசங்களுக்கெல்லாம் சென்று பல அறிஞர்களை எல்லாம் சந்தித்து படித்த ஒருவர் அல்ல. அவருடைய ஊரிலே இருந்த இரண்டு முக்கியமான அறிஞர்களிடம்தான் அவர் படித்திருக்கிறார். இருந்தாலும் அதாவது இலக்கணத்திலே, அதிலும் குறிப்பாக அணி இலக்கணத்தில் மிகவும் பாண்டித்தியம் பெற்ற ஒருவராக அவர் மாறியிருக்கிறார். இதனால் பல புத்தகங்களையும் அவர் எழுதியிருக்கிறார். அது மிக முக்கியமானது தான் ஏஜாஸுல் குர்ஆன், தலாஇலுல் ஏஜாஸ், அதே போன்று இந்த குறித்த நூல் அல் அவாமில் என்கிற இந்த நூல், அல் அவாமிருல் மியா என்கிற இந்த நூல். அதே போன்று இமாம் அவர்கள் சரஃபு துறையிலே பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று ஷர்ஹுல் ஈலா என்கிற அந்த ஒரு இலக்கண புத்தகம், இது போன்ற பல புத்தகங்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். இமாம் அவர்கள் அதாவது 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சிறந்த மொழி வித்துவானாக அவர் திகழ்ந்திருக்கிறார். அவர் இங்கு முழுக்க நஹு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அக்வேர் ஆணிவராக சொல்லாமல் அவர் இந்த குறித்த நூலிலே அதாவது இலக்கணத்தினுடைய ஒரு சில பகுதிகளை, அதாவது குறிப்பாக ஒரு கூட்டு வாக்கியத்தில் இடம்பெறக்கூடிய ஒற்றை சொல்களினுடைய இறுதியில் ஹரக்கத்து மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய காரணிகள், அவாமில்கள் பற்றி தான் இந்த புத்தகத்தில் அவர் முழுக்க பேசியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நாங்கள் இமாம் அவர்கள் இந்த புத்தகத்தில் எழுதியக்கூடிய சில செய்திகளை நாங்கள் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பிஹி நஸ்தஈன், அந்த அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உதவி தேடுகிறோம். ஹுதுபத்துல் கிதாப், இந்த புத்தகத்தினுடைய முதல் அதாவது அறிமுக உரை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். புகழ் அனைத்தும் அகிலத்தை நிச்சயம் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாவதாக, அவரது குடும்பத்தவர்கள், தோழர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அம்மா பஅத். பிஸ்மில்லா. அதே போன்று ஹம்து ஸலவாத் எல்லாம் சொன்னதன் பிறகு ஃபஇன்னல் அவாமில ஃபின் நஹ்வி, ஃபஇன்னல் அவாமில ஃபின் நஹ்வு, நிச்சயமாக நஹு கலையில் ஆமில்கள், காரணிகள், அவாமிலுக்கு நம்ம தமிழில் சொல்கிற காரணிகள்னு சொல்லி, அதை இங்கிலீஷில் நம்ம ஃபெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிலாக்கள் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவான். நஹுவில் ஆமில்கள் என்பவை அலாமா அல்லஃபஹு அஷேக், இது இமாம் அவங்க சொன்ன செய்தி அல்ல. இந்த புத்தகத்தை தொகுத்தவங்க, இவர் வாயால் சொன்ன அந்த விஷயங்களை தொகுத்தவர் இதை இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அலாமா ஒன்றின் படிக்கு, அல்லஃபஹு அஷேக் அல் இமாம் அப்துல் காஹிர் இப்னு அப்துல் ரஹ்மான் அல் ஜுர்ஜானி, இமாம் அப்துல் காஹிர் பின் ஜுர்ஜானி அவர்கள் தொகுத்த ஒன்றின் படிக்கு, அல்லஃப் என்றால் தொகுக்கிறது, தொகுத்த ஒன்றின் படிக்கு நஹு கலையில் அவாமில்கள் என்பவை ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, அல்லாஹினுடைய ரஹ்மத் அவர் மீது உண்டாவதாக, மிஅத்து ஆமிலின் 100 ஆமில்கள் ஆகும். அப்போ இமாம் அப்துல் காஹிர் ஜுர்ஜானி அவங்க தொகுத்த, அவர் ஒன்று சேர்த்து கூறியிருக்கக்கூடிய அந்த கணிப்பீட்டின் படிக்கு, அந்த எண்ணிக்கையின் படிக்கு நம்ம அவாமில பார்த்தோம்னால் மொத்தம் 100 அவாமில்கள் இருக்குது. அந்த 100 காரணிகளும் தான் ஹரக்கத் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவை.
வஹிய என்றால் அவை அந்த 100 ஆமீல்களும் தன் கசிமு இலா கிஸ்மைனி இரண்டு பங்குகளாக பங்கு பெறுகின்றன. தன் கசிமுனால் பங்கு பெறுகின்றன, இலா கிஸ்மைன் இரண்டு பங்குகளாக பங்கு பெறுகின்றன. லஃப்லியத்தின் என்றால் லஃப்லியாவாகும், வமஅனவியத்தின் இன்னும் மஅனவியாவாகும். இந்த லஃப்லியா மஅனவியா என்கிறது அது ஒரு டேர்ம் வேர்ட். அதை நம்ம அதை அப்படியே பாடமாக்கணும். அவாமில் லஃப்லியா அவாமில் மஅனவியான்னு சொல்லி. அவாமில் லஃப்லியாண்டால் நம்மளோட கண் பார்வைக்கு அதுக்கு அது விளங்கும். அதுக்குன்னு ஒரு சுய தோற்றம் உருவம் ஒன்று இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதுக்குன்னு ஒரு வெளிப்பாடு எப்பேரன்ஸ் இருக்குது. நம்ம அதை பார்த்த உடனே நமக்கு அது விளங்கும். இவ்விடத்துக்குள்ள ஒரு ஆமில் இருக்கித்தான். உதாரணமாக ஹரஜித்து மினல் பைத்தி என்னச்ச அல் பைத்தி என்ற சொல்லுக்கு ஜெர்ரு கஸ்ரா நடந்திருக்குது. காரணம் மின் வந்ததுனால. மின் என்கிறது ஒரு ஆமில், அந்த மின் என்கிற அந்த காரணி தான் அல் பைத்தின்னு சொல்லி அதுக்கு கஸ்ரா வச்சு நம்ம வாசிக்கிறதுக்கு காரணம். அப்போ ஹரக்கத்து மாற்றம் என்கிறது அரபுல பார்க்குற இலக்கணத்தில் நகுல அந்த சொல்லினுடைய கடைசியைத்தான், எண்டிங்ஸை தான் நம்ம பார்க்கணும், கடைசியை தான் பார்ப்போம். அந்த கடைசி தான் நம்ம பார்க்குறோம். மற்ற நடுவில் வரக்கூடிய ஹரக்கத்தெல்லாம் லொகாக்குரியது, அதை இப்படித்தான் உச்சரிக்கணும்னு சொல்லி அதை நம்ம படிக்கணும். பைத்துன்னு தான் வாசிக்கிறது, பீத்துன்னு வாசிக்கிறல்ல. அதே போல உதாரணமாக நாயிலுன் செருப்பு உண்டால் அதை நீலுண்டு வாசிக்கிறது, அதை நாயிலுன் அப்படித்தான் வாசிக்கணும்னு அது லொகா உஸ்தாத்மா சொல்லி தருவாங்க. இது இப்படித்தான் வாசிக்கிறேன். தர்ராஜத்துன்னு தான் நம்ம வாசிக்கணும், அதை துர்ராஜாண்டோ திர்ராஜாண்டோ வாசிக்கிறல்ல. அப்படிங்கிறது அது ஆரம்பத்தில் நடுவில் வரக்கூடிய ஹரக்கத்தை ஷத்தா வரும், சுக்கூன் வரும், கஸ்ரா வரும், அது எல்லாமே லொகாவோடு சம்மந்தப்பட்டது. ஆனால் சொல்லினுடைய கடைசிக்கு வரக்கூடிய ஹரக்கத்து மாற்றங்கள் தான் இலக்கணத்தில் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள். அதனால தான் நஹூக்கு நம்ம வரைவிலக்கணம் என்ன சொல்லுவோம் கேட்டால் இல்முன் யுரஃபு பிஹி அஹ்வாலு அவாஹிரில் கலிமி, ஒரு சொல்லினுடைய கடைசியில் வரக்கூடிய ஹரக்கத்து மாற்றங்களை நாங்கள் என்ன செய்ய அறியக்கூடிய கலை. இல்முன் பி உசூலின் யுரஃபு பிஹா அவாஹிரு அல் கலிம், சொல்லினுடைய கடைசியத்தை நம்ம பார்ப்போம், அந்த மாற்றத்தை நம்ம பார்ப்போம். ரைட். அப்போ லஃப்லியான என்ன அர்த்தம்? கண் பார்வைக்கு நமக்கு தெரியும் அவருக்கு ஒரு ஆமில் இருக்குது அங்கிறது நமக்கு விளங்கும். மஅனவியான்னு சொன்னால் ஜமீல் வல்லாஹா ஜமீல் ஹசந்தி இன்ஷால்லா. என்னது நம்ம குலாசா சொல்ற நேரத்தை அரபுல சொல்றேன்னா சரி, ரைட். அடுத்தது மஅனவியான்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய ஆமில் எதுன்னு கேட்டால் கண் பார்வைக்கு அது நமக்கு விளங்காது. அப்போ நம்ம லஃப்லியாவை புலன் பண்ணது, அதாவது உச்சரிக்க முடியுமானது அப்படித்தான் நம்ம தமிழில் சொல்லிக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. மஅனவியாவுக்கு நாங்கள் எப்படி சொல்லணும்னு கேட்டால் அதாவது கற்பனை ஆமில்னு சொல்லுவாங்க சிலாக்கள், இன்னும் சிலாக்கள் சொல்லுவாங்க கண்ணுக்கு புலப்படாதவை என்று. இதை நம்ம உச்சரிக்கப்பட முடியுமானதை இன்னும் மாதிரி சொல்லியிருந்தால் உணரப்பட முடியுமானது, டென்சிபிள் இன்டென்சிபிள் அப்படின்னு சொல்லிக்குவோம். அப்போ கண்ணுக்கு புலப்படாததுன்னு சொன்னால் நம்ம அதாவது இவ்விடத்துக்குள்ள ஒரு ஆமில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கற்பனை செய்யணும். உதாரணமாக நம்ம சொல்வதாக இருந்தால், உதாரணம் சொல்வதாக இருந்தால் முபுததாவுக்கு ரஃபு செஞ்ச ஆமில் எது? உதாரணமாக ஜெய்துன் ஆலிமுன்னு ஒரு வாக்கியம் சொல்கிறோம், நம்ம ஜெய்துனுக்கும் ரஃபு செய்கிறோம், லம்மா வைக்கிறோம் கடைசிக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அது வாக்கியத்தினுடைய ஸ்டார்டிங்கில் வந்திருக்குது என்கிற அந்த காரணம் தான். ஆனால் அதுக்கு முன்னால் நமக்கு இந்த நம்ம மீனை பார்க்குற மாதிரி மாதிரி இந்த தெளிவான ஆமில்களை பார்க்குற மாதிரி இன்ன அன்ன அல்லது ஃபியல் காண அது மாதிரியான ஒரு ஆமில் முன்னுக்கிறிக்கான்னு பார்த்தா அதுக்கு முன்னுக்கொண்டு இல்லை. ஆனால் வசனத்தினுடைய துவக்கத்தில் அது வந்திருக்குது என்கிற ஒரு காரணி தான் அதுக்கு ரஃபு செஞ்சிருக்குது நம்ம சொல்லுவோம். இதுதான் லஃப்லி இந்த மானவியத்தான ஆமின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு சொல்கிறாரு ஃபல்லஃப்லியத்து மின்ஹா, அவைகளில் நின்றும் அந்த 100 ஆமின்களில் நின்றும் லஃப்லியத்தான ஆமின்களாகின்றன. தன் கசிமு, அவை பங்கு பிரிகின்றன. இலா கிஸ்மைனி, 2 பங்குகளாக பங்கு பிரிகின்றன. சமாஇயத்தின் வகியாசியத்தின் என்றால் சமாஇயாவாக இருக்கும், இன்னும் கியாசியத்தான ஆமிலாக இருக்கும். சமாஇயா அப்படிங்கிறது சமிய யஸ்மஉ சமாஅன், காதால கேட்கறதுக்கு சொல்றதானே. அரபிகள் ஒரு குறித்த ஆமில என்ன நோக்கத்துக்காக வேண்டின்னு வச்சிருக்காங்களோ அந்த குறித்த ஆமிலும் அந்த குறித்த காரணி அதுக்கு நம்ம சொல்றோம் சமாஇயான்னு சொல்லுவோம். உதாரணமாக அரபுல மின் என்கிற ஹர்ஃபு ஜெர் எடுத்தோம்னால் அது ஜெர்ரு என்கிற வேலையைத்தான் செய்யும், கஸ்ரா என்கிற வேலையைத்தான் செய்யும். அதுக்கு அரபிகள் அந்த கஸ்ரா என்கிற மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குரிய அந்த ஹுரூஃபுல் ஜெர்ன்னு சொல்லக்கூடிய ஹர்ஃபு ஜெர்கள் 19 வச்சிருக்காங்க உதாரணமா. அந்த 19 தவிர அதுக்கு மேலால ஒன்று என்ன செய்யாது,
அந்த இந்த சொல்லுக்கு வந்து ஜெரு செய்யாது, அல்லது அது மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று நமக்கு கியாஸ் பிடிக்காது. உதாரணமாக நம்ம சொல்லும் பாருங்களேன், அன் என்கிற ஒரு ஹர்ஃபு ஜர், ஐன் நூன் அன். அதில் பார்த்தீங்கன்னா 2 எழுத்து இருக்குது, ஐனும் நூனும் இருக்கு, 2 எழுத்து இருக்குது. முதல்ல அதுக்கு ஃபத்து, ரெண்டாவதுக்கு சுக்கூன். இதே மாதிரி வேற ஒரு சொல் எடுப்போம் நம்ம பார்ப்போம். உதாரணமாக வந்து பல் இருக்குது, பல். அதே மாதிரி கது சொல் இருக்குது. இப்போ பல் கது என்றெல்லாம் சொல் இருக்குது, பல் கத். அதே மாதிரி ஹல், இந்த ஹல் பல் கத் இது போன்ற சொற்களும் அன்னும் ஹரக்கத்திலேயோ அல்லது 2 எழுத்துல வந்திருக்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கு. பார்த்தா ஒரே மாதிரினா அந்த எழுத்துக்கள் வித்தியாசம் தான். அதில் ஐன், இதில் பா, அதில் ஹா அப்படி இருக்குது. இருந்தாலும் அந்த உச்சரிப்பில் ஒரே மாதிரி தானே. எப்படி அன் மாதிரி தான் பல் கது ஹல் எல்லாம் இருக்கு. அதுக்காக வேண்டி இப்போ அன் மாதிரி அந்த அன் ஜெரு செய்யும் என்பதை போல பல் அதே மாதிரி கது ஜெரு செய்யுமான்னு கேட்டால் ஜெரு செய்யாது. ஏன்னா அரபிகள் அதை ஜெரு செய்யறதுக்கு யூஸ் பண்ணலை. எனவே அரபிகள் எந்தெந்த ஆமில்களை எந்தெந்த நோக்கத்துக்காக வேண்டி பயன்படுத்தினாங்களோ அந்தந்த நோக்கத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஆமில்களுக்குத்தான், குறிப்பிட்ட சில ஆமில்களுக்குத்தான் நம்ம சொல்ல சமாஇயாண்டன. கியாசி என்றால் அப்படி இல்லை. கியாசின்னா பொது விதி. பொது விதியின் அடிப்படை நம்ம என்ன செய்யறது, அமல் கொடுக்கிறது, அதாவது இந்த அந்த ஹரக்கத் மாற்றங்களை ஏற்படுத்துவது. உதாரணமாக நம்ம சொல்ல ஒரு பொது கோட்பாடு ஃபியல் என்கிறது வந்து ஒரு ஒரு ஆமில். ஃபியல் என்ன செய்யும்னு கேட்டால், அது லாசிமான ஃபியலாக இருந்தால், அதாவது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பாக இருந்தால், செயற்படுகிற குன்றை வினையாக இருந்தால் எழுவாய்க்கு மாத்திரம் ஃபாயிலுக்கு மாத்திரம் ஜெரு செய்யும். ஃபாயிலுக்கு மாத்திரம் ரஃபு செய்யும். அப்போ ஃபியல் ஃபாயிலுக்கு ரஃபு செய்யும் என்கிறது வந்து ஒரு பொது கோட்பாடு. அது ஃபியல்ன்றச்ச உலகத்தில் எதெல்லாம் அல்லது அரபு மொழியில் எதெல்லாம் ஃபியல்னு சொல்லி பார்க்கப்படுகிறதோ, அரபு மொழியில் எதெல்லாம் நம்ம ஃபியல் நம்ம சொல்லுவோமோ அத்தனையும் என்னது, அத்தனைக்கும் அது பொருந்தும். குறிப்பிட்ட 2 ஃபியலுக்கு மட்டும் சுருங்காது அது. எப்படி உதாரணமாக ஃபஅல கதப நசர லரபண்டு அந்த 2 ஃபியல்கள் மட்டுமல்ல என்ன செய்கிற ஃபாயிலுக்கு ரஃபு செய்யறங்கிற வேலையை செய்யும் அல்ல. எதுக்கெல்லாம் நம்ம ஃபியல்னு நம்ம தீர்ப்பு கொடுக்குறோமோ அத்தனை ஃபியல்களும் என்ன செய்யும், அது கோடான கோடி ஃபியல் இருக்கலாம், அத்தனை ஃபியலும் என்ன செய்யும், ஃபாயிலுக்கு ரஃபு செய்யும் என்கிற வேலையை செய்யும். எனவே அப்போ அது வந்து அந்த பொது விதியை வச்சு அது மாதிரி இருக்கக்கூடிய அத்தனையும் நம்ம ஆமிலாகத்தான் கொள்வோம். அதுக்கு யாசியான்னு சொல்றதானே. அப்ப ஃபஸ்ஸமாஇயத்து மின்ஹா, அப்போ இவைகளில் சமாஇயத்தான ஆமில்கள்னு சொல்லி எத்தனை இருக்குதுன்னு கேட்டால் அஹதுன் வதிஸ்ஊன ஆமிலன் அல்லது வாஹிதுன் வதிஸ்ஊன ஆமிலன், 2 மாதிரியும் சொல்லலாம். அஹதுன்னு சொல்லலாம், வாஹிதுன்னு சொன்னால் நம்ம கூட வாஹிதுன்னு தான் சொல்கிறேன். வாஹிதுன் வதிஸ்ஊன ஆமிலன், மொத்தம் 91 ஆமில்கள் இருக்குது. அது சமாஇயத்தான ஆமில், அதாவது குறித்த ஒரு அமலுக்காக அரபிகள் பயன்படுத்தியவை. வல் கியாசியத்து மின்ஹா, இன்னும் அவைகளில் நின்றும் கியாசியத்தான ஆமில்கள் வந்து சபஅத்து அவாமில, சபஅத்து அவாமில 7 ஆமில்கள் இருக்கின்றன. வல் மஅனவியத்து மின்ஹா, அவைகளில் நின்று மஅனவியத்தான ஆமில்கள் அததான் 2 உள்ளன. அததானின்னு சொல்வதும் இஸ்னத்தானின்னு சொல்வதும் எனது 2 ஒன்று தான். என்ன அததானி அல்லது இஸ்னானின்னு சொல்லலாம், ஆமிலானி இஸ்னானி. அடுத்தது ஃபல் ஜும்லத்து, எனவே மொத்த ஆமில்கள், ஜும்லான வாக்கியம் அல்ல, மொத்தம் டோட்டல் என்னென்றால் ஜும்லான மொத்தம், ஐ அல் மஜ்மு மிஅத்து ஆமிலின், மொத்தமாக என்னது 100 ஆமில்கள் அப்படின்னு வரும். இப்போ பாருங்க சொல்றாரு அல் அவாமிலு சமாய, முதல் கட்டமாக சமாயியத்தான ஆமில்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கொண்டு போகிறாங்க. சமாயியத்தான ஆமில் என்ன அர்த்தம், அரபிகள் எப்படி பயன்படுத்த நம்ம கண்டமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு போகிறது. வஸ்ஸமாயியத்து மின்ஹா, அவைகளிலும் சமாயியத்தான ஆமில்களானவை தத்தனவ்வ், அவை வகை பெறுகின்றன. அலா சலாசத்த அஷர நவ்அன், 13 வகைகளாக வகை பெறுகின்றன. முதலாவது ஹுரூஃபுன், சில ஹர்ஃபுகளாகும், இடைச்சொற்கள் சொல்லுவாங்க, பார்ட்டிகல்ஸ். தஜுருல் இஸ்ம, இஸ்முக்கவை ஜெர்ரு செய்யும், ஜெர்னா கஸ்ராவை செய்யும். தஜுருல் இஸ்மல் வாஹிது, ஒரே ஒரு இஸ்முக்கு மாத்திரம் ஜெர்ரு செய்யும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அன்னவுல் அவ்வல், முதல் வகை என்று போட்டு சொல்றாரு பாருங்க, ஹர்ஃபு என்னது ஹுரூஃபுன், சில ஹர்ஃபுகளாகும். தஜுருல் இஸ்ம ஃபகத், இஸ்முக்கு மாத்திரம் என ஜெர்ரு செய்யக்கூடிய சில ஹர்ஃபுகளாகும். வஹிய சபஅத்த அஷர ஹர்ஃபன், அவை 17 ஹர்ஃபுகள் ஆகும், 17 ஹர்ஃபுகள் இருக்கின்றன. அதில் முதலாவது அல் பா. இந்த அசுல் கிதாபில் என்னது அந்த ஹர்ஃபுஜர்களை மட்டும்தான் சொல்லி கொண்டு போவார். அந்த பெரும்பாலும் என்ன அந்த மீனிங் எல்லாமோ அல்லது அந்த உதாரணங்கள்ங்கிறதா மிக மிக என்னது குறைவு, 2 உதாரணங்கள் தான் சொல்லி கொண்டு போவாங்க. அல் பா, இதில் கொஞ்சம் என்னது சில பிச்சைக்கைகள் சேர்த்துருக்காங்க, இது கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் இருக்கு. அல் பா அவு அல் அவ்வல் அல் பா. இப்போ இந்த பா என்கிற ஹர்ஃபுஜருக்குரிய மீனிங்ஸ்களை பற்றி கொஞ்சம் லைட்டாக சொல்லி கொண்டு போகிறாரு. இவ்வளவு தான் அல்ல, நிறைய அர்த்தங்கள் இருக்குது.
அதில் ஒரு சில அர்த்தங்களை மட்டும் முக்கியமான அர்த்தங்களை சொல்லி கொண்டு போகிறாரு. அல்பாஉ லில் இல்சாக்கி, இல்சாக்குரியதாகும். இல்சாக்குங்கிற ஒரு டேர்ம் வேர்டு. இல்சாக்குங்கிறது நம்ம புரியணும். இல்சாக்குன்னு சொன்னா அசில் வந்து அல்சக்குனால ஒட்டினான் சேர்த்தான், ஸ்டிக்னு அர்த்தம், ஒட்டுதல் சேர்த்தல் அர்த்தம். அதாவது சேர்ந்திருத்தல் அல்லது வந்து ஒட்டி இருத்தல் அப்படின்னு சொன்னால் அதை இன்னொரு மாதிரி சொல்வதாக இருந்தால் நமக்கு சொல்லலாம் வந்து என்னென்னு கேட்டால் அந்த இல்சாக்குங்கிறத வந்து இங்கே பாருங்க, பிஹி தா, உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும். பிஹி நஹு பிஹி தா உன், அவரிடம் நோய் உள்ளது, இல்லாட்டி அவரிலே நோய் உள்ளது. இப்போ நோய் வந்து அவரோட ஒட்டி இருக்கு, சேர்ந்து இருக்கு. அப்ப பிஹி தா உண்டால் ஐ ஃபீஹி தா உன், அவரில் நோய் இருக்குது, அவருக்கு சுகம் இல்லை, வருத்தம். பிஹி தா உன், பிஹி மரதுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ பிஹி முஷ்கிலத்துன், அவரில் ஒரு பிரச்சனை இருக்குது, அவரில் ஒரு நோய் இருக்குது, அவரில் ஒரு வருத்தம் இருக்குது அப்படி சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து பிஹிங்கிறது வந்து அந்த அந்த நோய் அவரோட ஒட்டி இருக்கிறனால, சேர்ந்து இருக்கிறதுனால இல்சாக்குடைய அர்த்தம்னு சொல்கிறோம். ரெண்டாவது மரத்து பி ஜெய்தின், இந்த இல்சாக்குங்கிறது ஹிஸ்ஸியாகவும் வரலாம், மேனவியாகவும் வரலாம், ரெண்டு மாதிரி பிரிப்பாங்க. அதுக்காக ரெண்டு உதாரணத்தை காட்டிக்கிறாங்க. மரத்து பி ஜெய்தின், நான் ஜெய்தை தாண்டி சென்றேன், அதாவது ஜெய்துக்கு அருகாமையால் சென்றேன். வந்து இந்த இல்சாக் வந்து முஜாவராவுடைய கருத்து, அவரை தாண்டி அவருக்கு அருகாமையால் நான் சென்றேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவரோட ஒட்டி இல்லாட்டியும் அவருக்கு கிட்டால போனதுனாலையும் அவரை தாண்டி போய் இருக்கிறதுனாலையும் அந்த அருகாமை என்கிற அந்த கருத்து அவடத்துக்கு வருகிறது. வலி தஅதியதி, அதே மாதிரி அந்த பா வரும் எதுக்குன்னு கேட்டால் தஅதியான முத்தஅத்தி ஆக்குறன்னு சொல்லுவாங்க. முத்தஅத்தி ஆக்குறேன்னு சொன்னால் லாசிமான ஃபியலை முத்தஅத்தியான ஃபியலாக மாற்றுறது, டிரான்சிட்டிவ் வெப, இன்ட்ரான்சிட்டிவ் வெப டிரான்சிட்டிவ் வெபா மாற்றுறது. நஹு தஹபுத்து பி ஜெய்தின், இப்போ தஹபுத்து, தஹப என்கிற ஃபியல் வந்து ஒரு லாசிமான ஃபியல், தஹபனா போனேன். அதே தஹபவுக்கு பிறகு அதனுடைய செயற்படு பொருளை நம்ம அந்த ஹர்ஃபு ஜெர் பாவை போடும் பொழுதும் நான் அவரை கூட்டி கொண்டு போனேன். தஹபுத்து பி ஜெய்தினா ஜெய்தினை அழைத்து சென்றேன். அப்போ கருத்து மாறுது, நான் ஜெய்தை அழைத்து சென்றேன் அப்படின்ற கருத்து அதுக்கு வருகிறது. இதே மாதிரி வேற ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், இப்போ நம்ம சொல்லுவோம் அந்த என்னன்னு கேட்டால் ஜான்னு சொல்கிறோமே, ஜா என்றால் வந்தான். அதே ஜா என்கிறத நம்ம அதனுடைய சேப்பர் பொருளை நம்ம வந்து பா போட்டு சொன்னால், உதாரணமாக ஜா அல் முதீரு பி வலதிஹி அப்படி நம்ம சொன்னோம்னால் அதிபர் அவரது மகனை அழைத்து வந்தார், கூட்டிக் கொண்டு வந்தார் அப்படின்னு கருத்து வரும். அப்போ கருத்து மாறுது பார்த்தீங்களா. அப்போ இதுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து என்னென்னா தஅதியா அப்படின்னு சொல்லி, தஅதியா என்றால் ஒரு லாசிமான ஃபியலை முத்தஅத்தியான ஃபியலாக மாத்திரத்துக்காக வேண்டி பிரயோகிக்கப்படக்கூடிய ஹர்ஃப் பா. ரெண்டாவது வந்து மூணாவது கருத்து, மூணாவது மீனிங் வந்து அல் இஸ்திஆனா. இஸ்திஆனா என்றால் ஒரு, அதாவது லேசாக தமிழில் சொல்வதாக இருந்தால் இந்த மூலம் அல்லது கொண்டு என்கிற கருத்தில் வரும். அதை இஸ்தியானாவை நம்ம தமிழில் சொல்லும்போது சொல்லுவோம் என்னென்னு கேட்டால் வந்து ஒரு உதவி அல்லது துணைக்கு அழைத்தல் அப்படின்ன மாதிரி, இப்போ துணைக்கு அல்லது ஒரு உதவிக்கு அழைத்தல் அப்படின்ன மாதிரி ஒரு மீனிங் அதுக்கு வரும், உதவி தேடுதல். ஐயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தைன் அப்படி தானே அர்த்தம். ஐயாக்க நாபுது உன்னையை வணங்குகிறோம், ஐயாக்க நஸ்தை உன்னிடத்தில் நாங்கள் உதவி தேடுகிறோம். இங்கே பாருங்க உதாரணத்தை உங்களுக்கு பார்த்தா வழங்கும். கதபுத்து பில் கலமி, பேனையின் மூலம் நான் எழுதினேன், நான் பேனையினுடைய துணை கொண்டு, அப்போ அந்த துணை உதவி அப்படின்னு கருத்து வருது தானே, பேனையினுடைய உதவியால் தான் நான் எழுதினேன் அப்படின்னு ஒரு கருத்து இடத்துக்கு வருது மறைமுகமாக. ஆனால் அப்படி நம்ம தமிழ் சொல்ல மாட்டோம், பேனையின் மூலம் நான் எழுதினேன் அல்லது பேனையை கொண்டு நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எப்படி தரமாக அகல் து பில் எதில் யும்னா, வலது கையால் நான் சாப்பிட்டேன். அப்போ அந்த ஆள் கருத்தும் அதுக்கு வரும், வலது கையால் நான் சாப்பிட்டேன், வலது கை கொண்டு நான் சாப்பிட்டேன் என்றால் வலது கையினுடைய உதவியால் தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அகல் து பில் எதில் யும்னா. நாலாவது கருத்து காட்டுறாரு வலில் முசாஹபதி. முசாஹபா அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னு கேட்டால், அதாவது முசாஹபான்ற அசல்ல வந்து சொல்லுவாங்க கூட்டு சேருதல் அல்லது இணைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே ஒரு உதாரணம் காட்டுகிறாங்க, தஹல் து அலைஹி பிசியாபி சஃபரி, அதாவது அவரிடத்தில் நான் சென்றேன், பிசியாபி சஃபரி பயண ஆடைகளுடன் சென்றேன். அந்த உடன் கருத்து வரும், உடன். தஹல் து அலைஹி அவரிடத்தில் நான் நுழைந்தேன், பிசியாபி சஃபரி பயண ஆடைகளுடன் நான் நுழைந்தேன். அப்போ அந்த உடன் கருத்து வந்தால் அதுக்கு நாங்கள் சொல்ல வந்து முசாஹபா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கருத்துக்கள் எழுதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நோட் பேஜ் மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. இது நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இந்த குறிப்புகளை எல்லாம் எழுதி கொள்ளையிடும்.
அதே போல பாவுக்கு ஒரு அர்த்தம் தராரு, வலில் முகாபலத்தி. முகாபலான்னு சொன்னால் பகரமாக என்ற கருத்துக்கு வருது. பகரமாக என்றால் இன்ஸ்டட் ஆஃப், இல்லையா, சப்ஸ்டியூட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒன்றுக்கு பகரமாக அப்படின்றதான் அந்த முகாபலா. இதுக்கு பகரமாக, இதுக்கு பதிலாக அப்படின்ட்டு உதாரணம் கிடைக்கிறான் பாருங்க. பிஇத்து ஹாதா பிஹாதா, இதை அதற்கு பகரமாக நான் விற்றேன். இதை அதற்கு பகரமாக, அந்த பகரமாக கருத்து வரும். நாங்கள் சொல்லுவோம் பாருங்க, நான் காரை கொடுத்து போட்டு, என் காரை கொடுத்து போட்டு ஒரு பைக் வாங்கினேன்னு சொல்கிறாரு. இவ்வளோ காலமும் கார் பாவச்சது போதுமாயிட்டு, இப்போ ஒரு பைக் இருந்தால் போதுன்ற மாதிரி எனக்கு நிலைமை வந்துட்டு, ஸோ நான் காரை விற்று போட்டு பைக் வாங்கினேன். அப்போ நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு கேட்டால், இல்லை எப்படி சொல்லுவோம், இதற்கு பகரமாக அதை நான் என்னது வாங்கி கொண்டேன். அப்போ சொல்லுவோம் வந்து இஷ்டரை து தர்ராஜத்தன் பிஸ் செய்யாரா, என்ன, காருக்கு பகரமாக சைக்கிளை நான் வாங்கி கொண்டேன். இதை விற்றேன் அதற்கு பகரமாக. வலி சியாததி, இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல பா வரும் என்னன்னு கேட்டால் ஜாயிதாக. ஜாயிதுனால் அது வந்தும் வராத மாதிரி, அது வந்து அந்த பா ஹர்ஃபு ஜெர் வந்தும் வராத மாதிரி, மேலதிகமாக வாரை, அதான் ஜாயிதான மேலதிகமாக, எக்ஸ்ட்ரா. அப்போ குர்ஆன்ல எக்ஸ்ட்ரா சும்மா வீணாக வீண் விரயமாக வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நினைக்க கூடாது. அந்த வீண் விரயமாக அர்த்தம் வந்து அதுக்கு இந்த நமக்கு மொழி ரீதியாக ஒரு ஒரு எக்ஸாக்டான மீனிங் நமக்கு சொல்லாது. ஆனா வாக்கியத்தில் அது வந்து உறுதிப்படுத்தலைங்கிற கருத்தை அது எடுக்கும், அது கொடுக்கும், கொஞ்சம் கருத்தை பலப்படுத்தும். அது உதாரணமா பாருங்க, வலி ஜியாதத்தி ஃபீஹி வலி ஜியாதத்தி நஹு கௌலிஹி தஆலா வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகத்தி வகஃபா பில்லாஹி ஷஹீதா. அது வேற வசனம், இது வேற வசனம். வலா துல்கு, நீங்கள் போடாதீர்கள், பி ஐதீக்கும், உங்களது கைகளை நீங்கள் போடாதீர்கள், கைகளை கொண்டு, கைகள் உடன் அப்படிலாம் இல்லை, கைகளை போடாதீர்கள், இல தஹ்லுகா, அழிவின் பக்கம் போடாதீர்கள். நீங்க உங்களையே அழிவுல நீங்க போட்டுக்கொள்ளாதீங்க என்கிற இந்த குர்ஆன் ஆயத்து தான் நமக்கெல்லாம் என்னது, இந்த போதை வஸ்துக்கள் கூடாது, ஹராம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த குர்ஆனத்தில் நம்ம ஆதாரமாக காட்டுறோமே, நம்மளே நம்ம அழிவில் கொண்டு போய் போடுறதுக்கான காரணியாக அமைஞ்சிடும் அதுங்கிறனால. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வலா துல்கு, அந்த பா வராட்டி வலா துல்கு ஐதியக்கும் இல தஹ்லுகா நமக்கு சொல்லலும் குர்ஆன் அல்லாத வேற இடமாக இருந்தால். ஆனால் இப்போ இவரத்துக்குள்ள அந்த பா வந்தும் வராத மாதிரின்றதுக்காக குர்ஆன்ல ஜாயிதன் எழுத்து வந்து அர்த்தம், ஜாயித் ஒன்று, அதாவது மேலதிகமாக வீணாக ஒன்று வந்திருக்கு நம்ம சொல்றல்ல. நாங்கள் சொல்லுவோம், அதாவது அந்த இடத்துல வந்து மீனிங்கை வந்து அவர் வந்து தைக்கீத் பண்ணுது, உறுதிப்படுத்து. எப்படின்னு கேட்டால் எனது நிச்சயமாகவே உங்கள் கரங்களை நீங்கள் அழிவின் பால் போட்டுக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு ஒரு நிச்சயமாக ஒரு கருத்து உண்டு, அது கொடுக்கும் அரபு வாக்கியத்துக்கு. நம்ம தமிழ்ல அப்படி நம்ம நிச்சயமாக போட்டா கேட்பாங்க, நிச்சயமான கருத்தை நீங்க எப்படி எடுத்தீங்க அப்படின்னு. அந்த பா என்னது, அந்த கருத்தை உறுதிப்படுத்துங்கிற கருத்தை கொடுக்கும். தஹ்லுகாங்கிறது அழிவு, அல்கா யுல்கினா போடுறதுனே. அப்போ இங்கே பா வந்து வராத மாதிரி. அதே மாதிரி பாருங்க, வக்கஃபா பில்லாஹி ஷஹீதா, சாட்சியால் அல்லாஹ் போதுமானவன். இப்போ அல்லாஹுவை கொண்டு போதுமானவன் அர்த்தம் அல்ல, அல்லாஹ் போதுமானவன். வக்கஃபல்லாஹு ஷஹீதன், அது பா வந்து வராத மாதிரி, நிச்சயமாக அல்லாஹு தாலா சாட்சியால் போதுமானவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் மட்டுமே சாட்சிக்கு போதும், இப்போ இன்னொரு ஆளை கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை ஒன்று இல்லை. அல்லது இப்போ இந்த வசனம் இடம்பெறுவதற்கு முன்னால் உள்ள விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்லாஹு தாலா வந்து வக்கஃபா பில்லாஹி ஷஹீதான் எதுக்கு சொல்கிறான்? அல்லாஹு தர வணக்கத்துக்குரிய மாதிரி யாருமே இல்லை, அதுக்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்க, மாணவர்கள் சாட்சியாக இருக்காங்க, அறிவுவான்கள் அறிவு கொடுக்கப்பட்டவங்க சாட்சியாக இருக்காங்க, எப்படிலாம் சொல்லிப்படுறத சொல்ல வந்து இவங்க எல்லாரையும் விடவும் எனது அல்லாஹ் ஒரு தனி போதுமானவன் சாட்சிக்கு. வக்கஃபா பில்லாஹி ஷஹீதா. அடுத்தது அப்போ அதுக்கு அந்த பா வராட்டி பெரிய வக்கஃபல்லாஹு ஷஹீதன் நமக்கு சொல்லலாம், வேறொரு குர்ஆனத்தில் அது வேறொரு கட்டமாக இருந்தால். அடுத்தது வலில் லர்ஃபியத்தி, அந்த பா வந்து ஃபீ உடைய கருத்துக்கு வரும். லர்ஃபியான்னு சொல்லி நஹூல் எங்கே எல்லாம் வருகிறதோ அங்கே எல்லாம் என்ன, இப்போ லர்ஃபியான அர்த்தம் ஃபீ உடைய கருத்துக்கு வாரன்னு அர்த்தம். ஃபீ என்ன கருத்து வரும்? லே என்ற கருத்துக்கு வருமே, அந்த கருத்து பாருங்க. உதாரணமாக நஹூ சல்லைத்து பில் மஸ்ஜிதி ஐ சல்லைத்து ஃபில் மஸ்ஜிதி, நான் தொழுதேன் பள்ளியிலே. இப்போ பள்ளியை கொண்டு என்ற அர்த்தம் அல்ல, பள்ளியிலே, பள்ளியிலே நான் தொழுதேன். ஃபீ வந்தால் என்ன கருத்து வரும்? அந்த கருத்து வந்திருக்குது. வலில் கசமி, அதே மாதிரி பா வந்து சத்தியத்துக்காக வேண்டி வரும், அல்லாஹ் எங்கள் சொல்லோட இணைந்து வரும் பொழுது கூடுதலாக பில்லாஹி, அல்லாஹ்மி சத்தியமாக, அல்லாஹை கொண்டு நம்ம சொல்றல, அல்லாஹ்மி சத்தியமாக ல அஃஅலன்ன கதா, நிச்சயமா நான் இப்படி செய்வேன்.
அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக சத்தியமான கருத்து இந்த பா கொடுக்குது. எனவே இப்போ ஹர்ஃபுஜர் ஒன்றுக்கும் நம்ம வந்து தனிய கருத்து சொல்ல மாட்டேன். அது எந்த இடத்துல வந்திருக்குது, எந்த வாக்கியத்தில் அது கையாளப்பட்டிருக்குது, இப்படிப்பட்ட போக்குள் அது வந்திருக்குது, என்ன மொழி நடையில் அது வந்திருக்குதுங்கிறத கவனிச்சு தான் இந்த இடத்துல வந்து பாவுக்கு இல்சாக்குடைய கருத்தா, தாய்தியாவா, இஸ்தியானாவா, முசாஹபாவா, அல்லது முகாபலாவா, ஜியாதாவா, லர்ஃபியாவா, கசமான்னு நம்ம என்னது பார்த்துக்கொள்வோம். அது வாக்கியத்தை நம்ம பார்க்கலாம், கண்ணால் வாக்கியத்தை பார்த்த உடனே நமக்கு என்னது கண்டுபிடிக்கலாம். அல்லது தஃப்சீர் கலையினுடைய ஒரு பகுதி இருக்குது, ஏராபுல் குர்ஆன், குர்ஆனுக்கு எழுதப்பட்ட ஏராபுகள். அப்போ அந்த ஏராபு சொன்னவங்க முஹரிபூன் அவங்க சொல்லி இருப்பாங்க இந்த இடத்துல பாவுக்கு என்ன கருத்தில் அது வந்திருக்குதுங்கிறத அவங்க சொல்லுவாங்க. தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லுவாங்க. குர்ஆனாக இருந்தால், குர்ஆன் அல்லாத கவிதைகளாக இருந்தால் கவிதைகளுக்கு விளக்கம் சொன்னவங்க அங்களுக்கு சொல்லுவாங்க. சாதாரணமான ஏனைய வசன நடைகள் சாதாரணமான புத்தகங்கள் எல்லாம் நமக்கு தீர்மானிச்சு விடலாம் இவடத்துக்குள்ள என்ன கருத்துக்கு வந்திருக்குதுன்னு. நீங்கள் ஒரு பாவை கொண்டு வாங்க, நான் சொல்கிறேன் இவடத்துக்கு இன்ன கருத்துக்கு தான் வந்திருக்குது. அது காலம் தான் நமக்கு படிக்க தரும். காலம் என்னது, நமக்கு அரபு மொழியினுடான கூடுதலான பரிச்சயங்கள் நமக்கு அதை எடுத்து தரும். வசானி மின், இரண்டாவது மின் என்ன, மின் என்கிற ஹர்ஃபுஜர் அது இஸ்முக்கு என்ன செய்யும், ஜெரு செய்யும். இங்கே அடுத்ததாக மின்னுடைய அர்த்தங்களை சொல்ல போகிறாங்க. அதில் முதலாவது பாருங்க சொல்கிறாரு, லிபுத்திதா இல் காயத்தி, இபுத்திதா உல் காயா. இபுத்திதா உல் காயா என்றால் இபுத்திதா என்றால் ஆரம்பம், காயா என்றால் ஒரு குறித்த டெஸ்டினேஷன், ஒரு 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 எல்லை சொல்லுமே. அப்போ ஒரு எல்லையில இருந்து துவங்குதல், ஆரம்பித்தல் அப்படின்றது. எல்லைண்டா அதாவது அந்த டெஸ்டினேஷன் சொல்லுவோம், அல்லது வந்து ஒரு ஒரு டார்கெட் பிளேஸ்ன்னு சொன்னால் அது வந்து எதுவாகவும் இருக்கலாம். நம்ம இப்போ உதாரணம் நாங்கள் சொல்லுமே, நம்ம ஒரு இடத்துல ஒரு குறித்த இடத்த சொல்லி அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்குன்னு சொல்ல போகிறோம். உதாரணமாக நம்ம சொல்லுமே, உதாரணமாக நான் கெண்டியிலிருந்து கொழும்புக்கு சென்றேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கெண்டிங்கிறது நம்ம குறித்த இலையினுடைய துவக்கம். அங்கேருந்து கொழும்பு வரைக்கும் நான் சென்றிருக்கிறேன். அப்போ இபுத்திதா உல் காயாங்கிறது வந்து கெண்டி, இன்திஹா உல் காயா அவருடைய எல்லை முடியுது கொழும்பு. அல்லது கொழும்பில் இருந்து அதை மாறி சொல்லும் பொழுது, கொழும்பில் இருந்து நான் கெண்டிக்கு சென்றேன் அப்படி நம்ம சொல்லும் பொழுது அப்போ கொழும்புங்கிறது இபுத்திதா உல் காயா, இன்திஹா உல் காயா எது, கெண்டி. இதே மாதிரி பாருங்க, காலையிலிருந்து மாலை வரை எங்களோட வாப்பத்தோட்டத்தில் வேலை செய்வாரு. நீங்கள் ஒரு வாக்கியம் சொல்றீங்க, யமரு வாலிதி மினஸ்ஸபாஹி இலல் மசாஇ சொன்னால் மினஸ்ஸபா காலைங்கிறது ஒரு குறித்த என்னது எல்லையினுடைய துவக்கம் காலை பொழுதுங்கிறது. மாலை பொழுதுங்கிறது ஒரு ஒரு குறித்த எல்லையினுடைய முடிவு பகுதி. அதான் இது. அப்போ இபுத்திதா உல் காயா, இன்திஹா உல் காயா அப்படின்னு சொல்றது. இலா பற்றி படிக்கிட்டோம்னா நமக்கு இன்திஹா உல் காயா அப்படி சொல்லுவாங்க. இங்கே பாருங்க உதாரணம் காட்டிக்கிறான். அப்போ என்ன சொல்லுவீங்க, ஒரு எல்லையின் துவக்கம். இபுத்திதா உல் காயா என்ன அர்த்தம், ஒரு எல்லையின் துவக்கம். நஹு சிறுத்து மினல் பஸ்ரத்தி இலல் கூஃபத்தி, பஸ்ரா நகரிலிருந்து கூஃபா நகருக்கு நான் நடந்து போனேன். சார இசின்னு அர்த்தம், நடந்து போகிற பயணம் போகிறதுக்கு சொல்கிறது. சார சாரா சாரு சார சாரத்தா சிறுன சிறுத்த சிறுத்துமா சிறுத்தும் சிறுத்து சிறுத்துமா சிறுத்துன்ன சிறுத்து சிறுனா, அதான் சிறுத்து. வலி தபிஇலி, தபிஇல்ங்கிறது வந்து சில என்ற கருத்தில் வரும். அப்போ இங்கே இப்திதா உல் காயாக்கு என்ன கருத்து வரும், இருந்து அல்லது இடத்தில் இருந்து, அந்த புறம் கருத்து இங்கே சொன்னது புறம் அல்லது சின்ஸ் அர்த்தம். வலி தபிஇல், தபிஇல்னு என்ன அர்த்தம், தபிஇல்னா சில, சம், என்னப்பா SOME சம், சில. நஹு அகது மினல் மால், பணத்தில் இருந்து எடுத்தேன் அல்ல, பணத்தில் சிலதை எடுத்தேன், பணத்தில் கொஞ்சத்தை எடுத்தேன். பிட் ஆஃப், சம் ஆஃப் அப்படி கருத்து. இது மாதிரி வேற ஒரு உதாரணம் எப்படி சொல்லுவோம், நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிற உதாரணம் எப்படி, உதாரணமாக நீங்கள் சொல்ல போகிறீங்க வந்து மின் மஷாக்கிரில் ஹயாத்தி சொல்ல போகிறீங்க, மின் முஷ்கிலாத்தில் ஹயாத்தின்னு சொன்னால் ஐ பாது முஷ்கிலாத்தில் ஹயாத்தி, வனது வாழ்க்கை பிரச்சனைகளில் சிலது. மின் அதுராரி ததுஹீனி ஐ பாது அதுராரி ததுஹீன், போயத்தினுடைய சில தீங்குகள். இப்போ சம் ஹார்ம்ஸ் ஆஃப் என்னது, அல்லது இல் என்னது என்ன சொல்கிற வந்து நம்ம வந்து இந்த அதுராருக்கு ஹாம்னு சொல்வதை விட வந்து அதுராருக்கு தீங்குகளுக்கு சொல்லலாம் என்றால் என்ன சொல்றது, இல் எஃபெக்ட்ஸ் என்ன, இல் எஃபெக்ட்ஸ், இல் தான் சொல்லுவோம், இல் எஃபெக்ட்ஸ் தான் சொல்றது என்ன, இல் எஃபெக்ட்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம வேற ஒரு சொல்லுவோம் என்னக்கிட்ட வந்து நாங்கள் இது மாதிரி வேற ஒரு வாக்கியம், அழகான வாக்கியம் நான் சொல்ல பாருங்க, மினன் நாசி மன் யுஹிப்புனி அல்லது மினன் நாசி மன் யக்ரஹுனி,
மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், மனிதர்களில் சிலர் என்னை நேசிக்கிறார்கள், மனிதர்களில் சிலர் என்னை வெறுக்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்ப மினன் நாசி மன் யஅபுதுல்லாஹ், மனிதர்களில் சிலர் அல்லாஹை வணங்குகிறார்கள். மினன் நாசி மன் யுஷ்ரிகு பில்லாஹ், மனிதர்களில் சிலர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள் அப்படி நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அப்ப எனவே அகது தான் வரணும் இல்லை, அது நிறையவே வரும். என்னது மீன் வந்து பாதுடைய கருத்துக்கு அடிக்கடி வரும். சரி, அடுத்தது பாருங்க. இப்ப தபீஇல்னு சொன்ன அர்த்தம் சிலதுன்னு கருத்துக்கு வர வலி தபியின், தபியின்றால் தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி வர. பயான் ஜார்னு சொல்லுவாங்க, மீன் இந்த இடத்துல பயான் ஜார்னு சொல்லுவாங்க. பயான் ஜார்னா பயான் பண்றேன்னா தபி விளங்கப்படுத்த வாரை, அதாவது அவடத்துக்குள்ள அது வந்து நமக்கு ஒரு மேலதிக விளக்கத்தை கொடுக்கும். உதாரணம் பாருங்க, நஹு கௌலிஹி தஆலா, அல்லாஹ்வுடைய குர்ஆன் போல ஃபஜித்தனிபுர் ரிஜிஸ மினல் அவுசானி, ஃபஜித்தனிபு ரிஜித்தனிபுன தவிர்ந்து கொள்ளுங்கள், அர் ரிஜிஸ அசுத்தத்தை அசிங்கத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள் இருக்குது. இப்ப அசிங்கத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்றால் எதிராப்பா அசிங்கம் என்னன்னு தெரியா, அந்த அசிங்கம் என்ன, அழுக்கு எது? அப்ப நாங்க சொல்ல போறோம் மினல் அவுசான், சிலை வணக்கத்தில் நின்றும் தான். அப்படின்னா அந்த சிலை வணக்கத்தில் நின்றும் நம்ம சொன்னதுக்கு என்ன என்றால், சிலை வணக்கத்தை நீங்க தவிர்த்துக்குங்க. அந்த ரிஜிஸ் அழுக்கு, அசுத்தமானது, பிள்ளையானது, ஏற்றுக்கொள்ள முடியாத, ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் என்னது, அதான் சிலை வணக்கம் அப்படிங்கிறது. அல்லதான் சொல்றான், அப்படியேப்ப அந்த அசுத்தத்தை, அந்த பலாய, அந்த அந்த குப்பையை தூக்கி வீசுங்கடா, அதை விடுங்கடா அப்படிங்கிறத சொல்றான். அந்த குப்பை என்ன, அதுதான் என்னது, இபாதத்துல் அவுசான், சிலைகளை வணங்குதல். வசனும் அவுசான்டால் அசில்ல வசந்த சிலை அல்ல, வசன் என்கிறது சிலை உள்ள இடம், சிலை உள்ள இடத்துக்கு தான் வசன்னு சொல்லுவோம். அப்ப அசுல்ல சிலைக்கு நம்ம சொல்றோம் சனமுஞ்சமும் அஸ்லமா தான் இஸ்டச்சு, வணக்க அந்த சிலைகள்னு சொல்றது, கட்டப்பட்ட சிலைகள் அல்லது உருவாக்கப்பட்ட சிலைகள், செதுக்கப்பட்ட சிலைகள். சிலை உள்ள இடத்துக்கு தான் சில வசன்னு சொல்ற. ஆனா அந்த சிலை உள்ள இடத்தை கொண்டு நாட்டம் என்னது, சிலை உள்ள இடத்தை கொண்டு நாட்டம் வந்து அந்த சிலைகள் தான் அர்த்தம். அது அப்படி சில சொற்கள் அப்படி அரபுல என்னது இருக்குதுன்னு நினைக்கிறேன், அந்த இடத்தை சொல்லி என்னது அதை நாட்டுற. அப்படி நம்மளும் சில சந்தர்ப்பங்கள் என்னது சொல்லுவோம், என்னது இப்படிங்க சொல்லி என்னென்றால் வந்து ஸ்கூல் எனக்கு தேவையில்ல, ஸ்கூல் எனக்கு தேவையில்லைன்னா என்ன அர்த்தம், படிப்பு எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. ஏன்னா ஸ்கூல்ல அது நடக்கிறதுனால அவர் அப்படி சொல்றாரு, என்னது ஸ்கூல் எனக்கு தேவையில்லை அப்படின்றாரு, மதரசா எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டுவாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், மதரசாவில் போய் படிக்கிறது ஓதுறது எனக்கு பிடிக்கல என்ன அப்படின்னு சொல்லுறது தான் அது. அது நாங்கள் சர்வசாதாரணமாக என்னது நாங்கள் நமக்குள்ள பயன்பாட்டில் உள்ளது. அந்த இடத்தை சொல்லி என்னப்பா அங்கே நடக்கக்கூடியது என்னப்பா செயலை வந்து நம்ம சொல்றது, நாடுறது. சாரி. அப்போ ஃபஜித்தனிபு ரிஜிஸ, நீங்கள் அந்த அசுத்தத்தை, அசிங்கத்தை, அருவருப்பை நீங்கள் விட்டு விடுங்கள் என்றால் சிலை வணக்கத்தை விட்டு விடுங்கள், சிலைகளை கைவிட்டு விடுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள். இஜித்தனப்பனா தவிர்ந்து கொள்றது. வலி ஜியாதத்தி, ஜியாதனத்தம் சாயிதாக வரும், சாயிதான அர்த்தம் அவருக்கு வந்து வராத மாதிரி, வெறுமனே வசனத்தை மெருகூட்டி இருக்கும் அல்லது கருத்தை கொஞ்சம் உறுதிப்படுத்தி இருக்கும். எப்படி, மா ஜா அனி மின் அஹதின், மா ஜா அனி என்னிடத்தில் வரவில்லை, மின் அஹதின் யாரும் வரல, யாருமே என்னிடத்துல வரல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாங்கள் கூடுதலாக அந்த வாக்கியம் பயன்படுத்துறேன், யாரும் வரல பண்டைக்கு, அப்படி வளமையா எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவார், வருவார், பாப்பாரு கேப்பாரு, யாருமே வரல அப்படின்னு சொல்றோம். மா ஜா அனி மின் அஹதின். அசல் வாக்கியம் எப்படி, மா ஜா அனி அஹதுன், மா ஜா அனி அஹதுன். அப்போ அந்த மின் வராமலே அஹதுன் வந்தால் கருத்து கம்ப்ளீட் ஆகிட்ட படத்துக்குள்ள. மா ஜா அனி அஹதுன், யாரும் வரல. நம்ம கூடுதலாகவே இந்த வாக்கியத்தை எப்போ மின் ஜாயிதா கூடுதலாக வரும்னால், வசனம் நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்து, வசனம் மன்ஃபியாக இருந்து, அது சொல்லுவாங்க கைரு மூஜப்னு சொல்லி, வசனம் கைரு மூஜபாக இருந்து, மன்ஃபியாக வசனமாக இருந்து, நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்து, அந்த மின் வரக்கூடிய சொல்லுக்கு பிறகு வருமே, மின்னுக்கு பிறகு வரக்கூடிய மஜ்ரூர் அஹதுன்னு வந்திருக்கீங்க அந்த சொல், அந்த அஹது என்கிற சொல் அப்படி வரக்கூடிய அந்த சொல் வந்து நக்கீராவாக இருக்கணும். அப்ப வசனம் மன்ஃபியாக இருக்கணும், அந்த மின்னுக்கு பிறகு வரக்கூடிய அந்த மஜ்ரூரான சொல், மஜ்ரூர் மின், அந்த மின்னை கூட ஜெரு செய்யப்பட்ட அந்த சொல் வந்து அந்த இஸ்ம் வந்து நக்கீராவாக இருக்கு, அலிஃப்லாமில்லா சொல்ல இருக்கணும். அப்ப மின் சாயிதா வந்துடும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகம் அஹ்லக்னா மின் கரியத்தின், அதுல மின் சாயிது தான் நான் வந்து இஸ்திஃபாம். ஒன்று நஃபி வரலாம் அல்லது வாக்கியம் இஸ்திஃபாமாகவும் இருக்கலாம். இஸ்திஃபாமாக இருந்தாலும் ஓகே, இந்த இஸ்திஃபாம் நஃபியையும் ஒன்றா பார்க்குற சில இடங்கள்ல.
அப்போ வமா அஹ்லக்னா மின் கரியத்தின் பாருங்க, வமா அஹ்லக்னா நாங்கள் அழிக்கவில்லை, மின் கரியத்தின் எந்த ஒரு ஊரையும் நாங்கள் அழிக்கவில்லை, நாங்கள் எந்த ஒரு ஊரையும் அழிக்கவில்லை. அது பிரலத்தில் சொல்லணும் என்னென்னு கேட்டால், அதிலே ஒரு இறை தூதர் இருக்கும் பொழுது, அல்லது வந்து அவங்க என்னது அல்லாஹ் வணங்கி கொண்டு பாவமன்னிப்பு தேடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் யாரையும் அழிச்சது இல்லை. ஒமாஹலுக்கு நான் மீன் கரையத்தின். இதே மாதிரி வந்து வக்கம் கசம் நா மின் கரியத்தின், எத்தனை ஊர்களை நாங்கள் அழித்தொழித்திருக்கிறோம். வக்கம் கசம் நா மின் கரியத்தின் என்று வருது குர்ஆன்ல. இது இல்லாமல் நம்ம சாதாரண வாக்கியத்தில் நம்ம சொல்லுவோம், மா கரஅத்து மின் கிதாபின், மா கரஅத்து மின் கிதாபின். இன்றைக்கு நான் ஒரு புத்தகமே வாசி கிடைக்கலப்பா. மா ஜூர்து மின் அஹதின், நான் யாரையுமே சந்திக்க கிடைக்கல இன்றைக்கு நம்ம சொல்லுவோம். மா அக்கல் து மின் தஆமின், மா அக்கல் து மின் தஆமின், நான் ஒரு சாப்பிட உடனே சாப்பிடல பாருங்களேன், முடிஞ்சதுக்கே சாப்பிடல அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நாங்கள் எப்படி சொல்லுவோம்னு கேட்டால், மா தரஸ்து மின் ஷெய்இன், எதுவுமே படிக்கலப்பா. மா தரஸ்னா மின் ஷெயின், இன்றைக்கு நான் ஒன்றுமே படிக்க கிடைக்கல, சரியான கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மா தரஸ்னா மின் ஷெயின் கூட மஃபூலுடைய கட்டங்களில் தான் அது வரும், ஃபாயிலுடைய கட்டங்கள்லையும் வரும். என்னது இங்கே வந்த மாதிரி மாஜா அனி மின் அஹதி நம்ம மஃபூலுடைய கட்டமாக வரும் பொழுது என்னது அந்த இது கூட நடக்கும் இந்த கூத்து. அடுத்தது வந்து இலா. இலாங்கிறது வந்து நம்ம சாதாரணமாக இக்கு இடத்திற்கு நோக்கின்னு சொன்னாலும் அதுவும் பல கருத்துக்கு வருது. அதில் ஒன்று காட்டிக்கிறாங்க பாருங்க, வசாலிசு இலா மூன்றாவது இலாவாக இருக்கும். லின்திஹா இல் காயா, இந்த பாருங்க, இப்திதா உல் காயா இன்திஹா உல் காயா. இன்திஹா என்ன அர்த்தம்? ஒரு குறித்த எல்லையின் முடிவுறு தானம், முடிவுறு தானத்தை சொல்ல வாரது. இன்திஹானா முடிவடைறது, எண்டிங். அப்போ பாருங்க இங்கே காட்டிக்கிறாங்க, சிறுத்து மினல் பஸ்ரத்து இலல் கூஃபானால் பஸ்ராவில் இருந்து கூஃபா வரை. சரி, அப்போ இந்த வரை அல்லது இக்கு இந்த கருத்துன்னு அது அங்கே கூட அது கொடுக்குது. அதே போல் இலா சில டைமில் வந்து உட்பட என்ற கருத்தில் வரும், அதுக்கு நம்ம மன்னு சொல்லுவோம். ஏன்னா உட்பட என்ற கருத்துக்கு வரும். ஒபிமா என்ன ம உடைய என உடன் அல்லது உட்பட என்ற கருத்துக்கு வருது. நஹு கௌலிஹி தஆலா, அல்லாஹ்வினுடைய திருவசனத்தை போல, ஃபகசிலு உஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி, ஃபகசிலு நீங்கள் கழுவுங்கள், உஜூஹக்கும் உங்களுடைய முகங்களை கழுவுங்கள், வ ஐதியக்கும் இன்னும் கரங்களையும் கழுவுங்கள், கரம்னா கை, கைகளையும் கழுவுங்கள், இலல் மராஃபிகி முழங்கை உட்பட அல்லது முழங்கையுடன், முழங்கையோடு சேர்த்து. அப்போ மிர்ஃபக் ஜெமு மராஃபிக், முழங்கை என எல்போன்னு சொல்லுவாங்களே அது. அப்போ முழங்கை வரைக்கும் நீங்கள் கழுவுங்கள் அல்லது முழங்கை உட்பட கழுவுங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த என்னது அந்த இலா வந்து உட்பட என்று சொல்லி நம்ம சொல்றோம். சாதாரணமான வாக்கியங்கள் அப்படி இலா உட்பட கருத்துக்கு வருகுதாண்டா நமக்கு சொல்லேலும் அப்படி உட்பட கருத்துக்கு. ஆனால் மன்ற ஒரு தெளிவான ஹர்ஃபு, தெளிவான ஒரு லர்ஃப் இருக்கிறதுனால அந்த லர்ஃபையும் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா சில வாக்கியங்கள்ல நமக்கு வந்து தெளிவாக கொடுக்க இயலுமாக இருந்தால் தெளிவாகவே கொடுத்துருவோம். அப்புறம் நம்ம வியாக்கியான விளக்கங்கள்லாம் சொல்லி கொண்டிருக்க தேவையில்லை. அதுலேயும் குறிப்பாக எக்ஸாம் ஹாலில் அதை நம்ம தெளிவாகவே செஞ்சிடணும். எப்படி அப்படி ஏலும் தானே இப்படி ஏலும் தானே நம்ம நியாயம் பேசி கொண்டிருக்காம நம்ம தெளிவாகவே கொடுத்துடுறது, கரைச்சல் முடிஞ்சுது. ஆனால் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நம்ம விளக்கம் சொல்லும் பொழுது நம்ம சொல்லும்போது இந்த இடத்துல இலாவுக்கு மாவுடைய கருத்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அது பெரும்பாலும் வந்து அல்லோகத்துல் கலாசிக்கியா, கிளாசிக்கல் அரபிக்கில் நம்ம அந்த விளக்கம் தான் சொல்லுவோம். அடுத்த பகுதிக்கு போங்க. ஃபீங்கிறது ஒரு ஹரஃபுஜர், முதன்மை ஹரஃபுஜர்களில் ஃபீ மிக முக்கியமான ஒன்று, நிறைய அர்த்தங்களுக்கு வாரது. வர்ராபி உஃபி நான்காவது ஃபீ ஆகும். ஃபீக்கு நம்ம லே அல்லது உள்ளேன்னு சொல்லுவோம். லில் லர்ஃபியத்தி நஹு அல் மாலு ஃபில் கீஸ். லர்ஃபியன்னு அர்த்தம், அதாவது லே உள்ளே என்ற கருத்தில் வாரது, இல்லை லே என்ற கருத்துக்கு தான் லர்ஃபியன்னு சொல்லுவோம். அப்போ பணம் ஆகிறது பைக்குள்ளே, பைன பேக், கீஸுங்கிறது பேக், பணம் அந்த காசி வந்து பேகுக்குள்ளே இருக்குது. நலர்த்து ஃபில் கிதாப், புத்தகத்தை பார்த்தேன். இந்த இடத்துல வந்து நலர ஃபில் கிதாப்னு அர்த்தம், புத்தகத்தை நான் பார்த்தேன் தான். அந்த புத்தகத்துக்குள்ளேனா புத்தகத்தில் உள்ள விஷயத்தை, இல்லையா, அந்த புத்தகத்துக்கு உள்ள விஷயம். இப்போ புத்தகம் மூடப்பட்டிருக்குது, திறந்து அதுக்குள்ள உள்ள விஷயத்தை செஞ்சுறாங்க, பார்க்குறாங்க. அப்போ நலர்த்து ஃபில் கிதாப், புத்தகத்தை படித்தேன். ஒபிமா என்ன அலா, ஃபீ வந்து சில சந்தர்ப்பங்களில் அலாவுடைய கருத்துக்கு வரும். இப்போ ஒன்றுக்குடைய நேரடி அர்த்தம் ஒன்று இருக்குது. நேரடி அர்த்தம்னா அந்த அந்த சொல் அந்த கருத்துக்கு அந்த ஹர்ஃபுஜர் அந்த அர்த்தத்துக்கு தான் கூடுதலாக வரும் அப்படின்றது. அப்போ அலா வந்து நம்ம படிக்கல, அது அலாங்கிறது பெரும்பாலும் மீது மேலே என்ற கருத்துக்கு வாருது, மீது அல்லது மேலே. அதே கருத்துக்கு ஃபீங்கிறது வரும். உதாரணமாக பாருங்க, நஹு கௌலிஹி தஆலா, அல்லாஹ் தன்னுடைய திருவசனத்தை போல,
வல உசல்லிபன்னக்கும் ஃபி ஜுது இன் நஹல், வல உசல்லிபன்னக்கும் ஃபி ஜுது இன் நஹல். இது ஃபிர்அவுன் தன்னை நம்ப மறுத்த அந்த சீடர்களுக்கு, தனது இந்த சூனியக்காரர்களுக்கு, தன்னை ஏற்றுக்கொள்ள மறுத்த சூனியக்காரர்களுக்கு எச்சரித்த அந்த வாசகம் இது. என்னது? அவன் சொன்னான், வல உசல்லிபன்னக்கும், நிச்சயமாக. பாருங்க அது எத்தனை தைக்குதுண்டு. சத்தியமும் நடந்திருக்குது அவடத்துக்குள்ள. ல உசல்லி பண்ணக்கும் லாம் இல்லையா? அப்போ அவடத்துக்குள்ள என்னது? அவன் வல்லாயின்னு சொல்லியிருக்க மாட்டானே என்ற அல்லாஹ் அவன் நம்புறவன் இல்லை, அவன் தான் தனி அல்லான்னு சொல்றவன். அவன் அவடத்துக்குள்ள என்னது? ஏதோ ஒரு சத்தியம் ஒன்று இருக்கிறான். அந்த சத்தியத்துல தான் அந்த லாம் போட்டிருக்கான். என்னது? அது இது குர்ஆனாயத்து, அது வேற விஷயம். அவன் சொன்ன அந்த வாசகத்தை அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான். அவன் பாசை சொல்லியிருப்பான். என்னது? சுரியானி மொழியில சொல்லியிருப்பான். அது அல்லாஹு தாலா குர்ஆன்ல என்னது மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்றான். வல உசல்லி பண்ணக்கும், நிச்சயமாக நான் உங்களை அதாவது கழுமரத்தில் ஏற்றுவேன். கழுமரத்தில் ஏற்றுவேன் அர்த்தம் சிலுவையில் அறைகிறது. என்ன? குருசிஃபை பண்ற, குருசிஃபை. அதாவது சிலுவையில் ஏற்றின்னா, கழுமரத்தில் ஏற்றினா நமக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறது இல்லையா? அப்ப உங்களுக்கு உங்களை நான் சிலுவையில் அறைவேன் அர்த்தம். இந்த சிலுவை நம்ம சொல்லக்கூடாது. என்ன சிலுவைன்னா அந்த கையை நீட்டிக்கிட்டு அப்படி அந்த மாதிரி கொள்றது தானே, ஆணி அடிக்கிறது மரத்துல வச்சு. அப்ப இந்த மாதிரி மரத்துல வச்சு ஆணி அடிக்கிறது தான் சொல்றாரு. வல உசல்லி பண்ண, உங்களை நான் சிலுவையில் அறைவேன், அதாவது கழுமரத்தில் ஏற்றுவேன். அதுவும் ஃபி ஜுது இன் நஹல், பேரீச்ச மரத்தினுடைய அடிப்பாகத்தில் ஆணி வச்சவங்களை ஆணி அடிப்பேன். ஜுது என்கிறது அந்த அடிப்பகுதி. அதாவது ஒரு மரத்தினுடைய கீழ்ப்பகுதி இருக்குமே அந்த பகுதிக்கு தான் நம்ம சொல்ல என்னது ஜிஸ் உன் ஜெமு ஜுதுன்றது. நஹல் என்கிறது பேரீச்ச மரத்துக்கு சொல்றது. பேரீச்ச மரம் நஹல், அதுக்கு ஜெம்மு இருக்கிறதாக எனக்கு நான் விளங்கல்ல. ஜிது உன் ஜெம்மு ஜுது, நஹலுக்கு ஜெம் இருப்பதாக எனக்கு தெரியல. அப்போ உங்களை பேரீச்ச மரத்தினுடைய அடிப்பகுதியில் நான் ஆணி அடிக்கிற மாதிரி அறைவேன் அப்படின்னு சொல்றேன். அறைவேன் ஆணி அறைகிறது, அறைவேன் அப்படின்னு சொன்னான். அப்போ இதில் என்ன வருதுன்னா, நமக்கு ஃபீ என்கிற ஹர்ஃபுஜர் வருது. அப்போ ஃபீ என்கிற இந்த ஹர்ஃபுஜர் அல்லாவுடைய கருத்து என்ன? அந்த தண்டு பெரித்த மரத்தினுடைய அடிப்பகுதியினுள்ள அடிப்பகுதியில வச்சு இவங்களை அதுக்கு மேலால வச்சு தானே ஆணி அடிக்கணும். ஏன்னா மரத்து உள்ளுக்குள்ள போட்டு அடிக்கலாதே, உள்ளுண்டு கருத்து அதுக்கு வராது. அப்ப மீதுன்ற கருத்தான். அப்ப வல உசல்லி பண்ணக்கும் ஃபீ ஜுது இன் நஹல்னால் வல உசல்லி பண்ணக்கும் அலா ஜுது இன் நஹல், மேல் பகுதியில் என்ன, அதாவது அதனுடைய புறப்பகுதியில் அந்த அர்த்தம். வல்ஹாமிஸ், ஐந்தாவதாகிறது ஹத்தா. இப்ப இதோட முதன்மை ஹர்ஃபுஜர்கள்ல பெரும்பான்மையானதை அவர் சொல்லிட்டாரு. இன்னும் 3 தான் இருக்கு நமக்கு. அந்த முதன்மை ஹர்ஃபுஜரை சொல்லுவார் அவரு. வல்ஹாமிசு ஹத்தா, ஐந்தாவது ஹர்ஃபுஜர் ஹத்தாவாகும். ஹத்தாங்கிறது என்னது? வரை அல்லது உட்பட கருத்துக்கு வார. அப்ப சாதாரணமான இலாவுக்கும் நீங்க உட்பட வரைன்னு சொல்றீங்க, இக்குன்னெல்லாம் சொல்றீங்க. அப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் சில இடங்கள்ல ஹத்தா என்கிறது சில இடங்கள்ல ஹத்தாவும் இலாவும் ஒரே அர்த்தத்துக்கு வரும், வரை அல்லது உட்பட கருத்துல. ஆனா ஹத்தாவுக்கும் இலாவுக்கும் நிறைய இடங்கள்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எப்படி உதாரணமாக ஹத்தாவுக்கு பிறகு ஹத்தா முதாரியான ஃபீலுக்கு முன்னால வரும். அப்ப அதுக்கு பிறகு அன் மறைஞ்சி நசுப்பு நடக்கும். என்ன உதாரணமாக நாங்க சொல்லுவோம் இன் தளிர் நீ, என்னை காத்து கொண்டுகிறு, ஹத்தா உசல்லிய, நான் தொழும் வரைன்னு சொல்ல போறேன். இப்போ இந்த ஹத்தா உசல்லிய நம்ம சொல்லுவோம். அதுக்காக வேண்டி நம்ம ஹத்தா இடத்துல நம்ம இல்லாம போடலாமா? போடையில. அதே மாதிரி நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டால் மழை விடும் வரை நாங்க ஒரு இடத்துல ஒதுங்கி நின்றோம்னு சொல்ல போறீங்க. குன்னா ஃபி தாலிக்கல் மக்கான் ஹத்தா எத்தவக்கஃபல் மத்தரு. அப்போ ஹத்தா எத்தவக்கஃப அல் மத்தருன்னு சொல்ற இடத்துல அந்த ஹத்தா இலா போடலாமா? போடையில. எனவே ஹத்தாவும் இல்லாமல் உண்டல், அது வேற இது வேற. ஆனால் சில சந்தர்ப்பங்கள் நம்ம தமிழ்ல கருத்து ஒத்து வருகிறது. அப்ப ஹத்த எதுக்கு வரும்னு கேட்டால் இன்திஹாயில் காயத்தி, அதாவது இன்திஹானா முடிவு, என்ன காயனா ஒரு எல்லையின் முடிவு. அப்ப முடிவுறு கருத்தை அது காட்டும். முடிவு என்றால் அதோட அது முடிச்சு, என்ன லின்திஹாயில் காயத்தி, உன்னுடைய டெஸ்டினேஷன் அதோட முடியுது எங்கள் கருத்து அது காட்டும். நஹு அகல் து சமக்கத்தை ஹத்தா ரசிஹா, அகல் து சமக்கன்னா நான் மீனை சாப்பிட்டேன், ஹத்தா ரசிஹா அதனுடைய தலை வரைக்கும் சாப்பிட்டேன்னா தலை உட்படவா. இப்ப இவர் கொடுத்திருக்கிற கருத்துப்படி லின்திஹாயிலனா தலை வரைக்கும் வந்திருக்குது. அப்ப தலையை சாப்பிட்டு இல்லைன்னு தான் வரும்.
தலை உட்பட நம்ம சொன்னோம்னா தலையையும் சேர்த்து சாப்பிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்ப இன்குலூடிங் என்ன கருத்து கொடுக்கிறது? இவருடைய கருத்துப்படி வந்தால் தலை வரைக்கும்னு கருத்து வருது. அக்கல் துசமக்கத்த ஹத்த ரசிஹா, மீனை நான் சாப்பிட்டேன், அதனுடைய தலை வரைக்கும் நான் சாப்பிட்டேன்னு சொல்றாரு. இது இல்லாமல் வேறு எப்படி சொல்லலாம்? வரை நகரத்தில் நம்ம சொல்லுவோம். உதாரணமாக நான் வந்து ஜனவரி மாதத்திலிருந்து ஒரு மார்ச் மாதம் வரைக்கும் கடுமையாக படித்தேன், அல்லது நோயாளியாக கடந்தேன் அப்படி அல்லது நம்ம சொல்லுவோம் தானே, அல்லது லண்டனில் கடந்தேன்னு சொல்லுவோமே நம்ம. அப்போ சொல்லும்போது நம்ம சொல்லுவோம் என்னது? மின் ஷஹ்ரி எனாயிர் ஹத்தா ஷஹ்ரி மாரிஸ். அப்போ ஹத்தா மினஸ் சபாஹி ஹத்தல் மசாயி மினல் பிதாயத்தி ஹத்தன் நிஹாயத்தி. அப்போ இதன் நிஹாயா. அப்போ கரத்துல் கிதாப, புத்தகத்தை நான் வாசித்தேன், மினல் பிதாயத்தி ஆரம்பத்திலிருந்து ஹத்தன் நிஹாயத்தி இறுதி வரை. அடுத்தது லாம், அல்லாம்னு போட்டிருக்காருல, இப்போ அல்லாம் லீ என்று வரக்கூடிய அந்த ஹர்ஃபுஜர் அல்லாம். வசாதிசு அல்லாம், இது முதன்மை ஹர்ஃபுஜர்களில் ஒன்று, ஹுருஃபுல்ஜர் அல் முஹ்தஸா. இதுக்கு ஒரு 4 கருத்து சொல்ல போகிறான். முதலாவது வலி தம்லீக்கி, என்ன கருத்துக்கு வரும்னால் தம்லீக் மில்க், மில்கியா, மில்கியா அல்லது முல்கியா, தம்லீக், இஸ்திஹ்காக் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டால் உரிமை கொண்டாடுதல். உரிமை கொண்டாடுதல் அர்த்தம் அது அவருக்குத்தான் என்கிற அந்த பொசஷன், அதாவது உடைமை, அவருக்கு தான் சொந்தம் அப்படின்றது. டு பொசஸ். அல் மாலுலி ஜெயித், பணம் ஜெயிதுக்கு உரியது, ஜெயிதுக்கு சொந்தமானது, ஜெயிதுக்குரியது, ஜெயிதுக்கு சொந்தமானதுன்னு கருத்து. ஐ எம்லிகு ஜெயித் அல் மால அல்லது எத்தமல்லகு ஜெயித் அல் மால, சொந்தமானதுன்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த வீடு யாருக்குரியது? லிமன் ஹாதல் பைத்து, அல் பைத்து லி முஹம்மதின், அல் பைத்து லில் வசீர், அல் பைத்து லில் முதர்ரிசி, லிமன் ஹாதிஹி தர்ராஜா, ஹாதிஹி தர்ராஜத்து லி ஹாலிதின். அப்போ மில்கியா என்ன உடன் அவருக்குரியது. ரெண்டாவது தஹ்சீஸ், தஹ்சீஸ்னா குறிப்பாக்குறை. முன்னால் உள்ளதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் சொந்தம் இல்லை, அது அதுக்குத்தான் பொருந்தும், செட் ஆகும் அப்படின்ன மாதிரி. இப்போ உதாரணம் பாருங்க, நாங்கள் சொல்லுவோம் வந்து வலி தஹ்சீஸ். உதாரணமாக அல் ஜுல்லுலில் ஃபரஸ், கடிவாளம் என்பது குதிரைக்குரியது. இப்போ உண்மையிலே குதிரை சொந்தமாக்குறதுக்கு இப்போ அதுக்கு என்னப்பா ஃபோம் எல்லாம் எழுதி போட்டு அவர் 24 மணி நேரமும் என்னது தன்னோடைய சுமந்து வச்சு கொண்டு அப்படியா இல்லை. ஆனால் அந்த கடிவாளத்தை நம்ம இந்த கடிவாளம் அது நான் என்ன அந்த குதிரைக்கு வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படிங்க சொல்ல போறீங்க. அப்போ இது உண்மையிலே அது அது சொந்தமாக்கி இருக்கின்ற அர்த்தம் அல்ல, அதுக்கு உரியதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அப்போ அந்த உரியதுன்னு கருத்தத்துக்கு வருகுது. கடிவாளம்ங்கிறது வந்து குதிரைக்குரியதுன்னு, ஃபரஸ்னா குதிரை, ஃபரஸ் கொஞ்சம் அஃப்ராஸ். அப்போ இங்கே வந்து அந்த எப்படி கருத்து வருதுன்னு கேட்டால், அப்போ அந்த இங்கிலீஷ் வந்து ஃபோன்ற கருத்து மாதிரி, எஃப்ஓஆர் ஃபோ, அந்த கருத்துக்கு அது வருது இல்லையா. இதே மாதிரி வேற நம்ம எப்படி சொல்லுவோம் வந்து நாங்கள் சொல்லுவோம் பாருங்க, அல் மிஃப்தாஹு லில் பாப், இந்த என்னது சாவி கதவுக்குரியது, இந்த டோருக்குரியது அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது நம்ம அதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி அல் ஹைத்தாஹு மூடி, என்ன லேசான வேற ஒன்று எப்படி சொல்றது, நம்ம சொல்லுவோம் எப்படி, உதாரணமாக லேசான வேற உண்டு. உதாரணமாக இந்த சக்கரம் டயர் என்கிறது வந்து இந்த காருக்குரியதுன்னு சொல்ல போகிறோம். சொல்லும் பொழுது நம்ம என்னது அந்த இடத்துல உரியது என்கிறது வந்து அவர் சொந்தமாக்கி வச்சிருக்காரு, அதுக்கு ஃபோன் பண்ணி என்னது சொந்தமாக்கி அப்படி அர்த்தம் அல்ல. மாறாக வந்து நம்ம சொல்லுவோம் என்னென்னு கேட்டால் அது அதுக்குரியது, அதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமேங்கிறனால நாங்கள் சொல்ல பாருங்க, இந்த சார்ஜர் இந்த ஃபோனுக்குரியதுன்னு சொல்லுவோம். அப்போ அதில் அர்த்தம் வந்து இப்போ சொந்தமாக்குறீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த மனுஷனுக்குரிய பண்பு அது மனுஷன் அல்லாத எனது மற்றவைகளுக்கு பயன்படுத்த முடியும், நம்ம தஹ்சீஸ்ன்னு சொல்லுவோம். அது எனக்கு அதுக்கு மேலே வழங்கப்பட தேராது. வடில் கசமி, கசம்னால் இது மிக அரிது. லாம் வந்து சத்தியத்துக்கு வாரது மிக மிக குறைவு. எப்படி லில்லாஹி, அல்லாமி சத்தியமாக, லா யு அஹ்ருல் அஜலு, லா யு அஹ்ருல் அஜலு, தவணை பிற்படுத்தப்பட மாட்டாது. தவணை நினைத்தம் ஒருத்தர் உயிர் வாழ்ற வாழ்க்கை கால இல்லை, அப்போ தவணை பிற்படுத்தப்பட மாட்டாது. அல்லாமி சத்தியமாக அல்லாஹு தாலா ஒவ்வொருவருக்கும் எப்போ மரணத்தை எழுதியிருக்கிறானோ அப்போ அதோட என்னது அவரோட மரணம் வந்து சேர்ந்துடும். அப்போ அல்லாமி சத்தியமாக வந்திருக்கு இந்த இடத்துல. அதே போல லாம் வந்து ஜாயிதாக வரும், நிறையவே வரும். ஜாயித் என்னத்தை மேலதிகமாக வர வலி ஜியாதத்தி ககௌலிஹி தாலா ரதிஃப லகும் பஅதுல்லதி தஸ்தஅஜிலூன். இப்போ இந்த வசனத்தில் பாருங்க, ரதிஃப லகும் ஐ ரதிஃபகும், ரதிஃப என்றால் வந்து சேருதல், இணைந்து விடுதல், சேர்ந்து விடுதல், உங்களை வந்தடைந்து விடும்.
பஅதுல்லதி சில தண்டனைகள், தஸ்தஅஜிலுன் நீங்கள் அவசரப்படக்கூடிய சில தண்டனைகள் உங்களை வந்து சேர்ந்தடைந்து விடும், அல்லது நீங்கள் அவசரப்படக்கூடிய வெற்றி உங்களை வந்தடைந்து விடும். அது எந்த சியாக் எந்த குர்ஆனில் வந்திருக்க நம்ம பார்த்து சொல்லணும். ரதிஃபலக்கும் பாதுல்லதி தஸ்தஅஜிலுன்ங்கிறது இந்த இது பெரும்பாலும் இந்த என்னது தண்டனை தான் சொல்லுது. நீங்கள் அவசரப்படக்கூடிய தண்டனைகளில் சிலது உங்களை வந்தடைந்து விடும், அந்த உங்களை வந்தடைந்து விடும். இப்போ இது இல்லாமல் நம்ம வேற ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ இங்கே தந்திருக்காங்க லா அபாலக்கும், லா அபாலக்கும் என்றால் உங்களுக்கு தந்தை இல்லாமல் போகட்டும். லா அபாலக்கும் உங்களுக்கு தந்தை இல்லாமல் ஆகிடட்டும். அப்போ இங்கே வந்து லா அபா லக்கும்ல வந்து லாம் வந்து மேலதிகமான ஒரு எழுத்தாக இணைஞ்சிருக்குது. லா அபா லக்கும் அசுல வந்து என்னது, இப்போ அபூக்கும் தானே உங்களுடைய தந்தைன்னு சொல்லி வரணும். அபி அபூக்க அபூஹு அப்படின்னு வரணும். அதாவது இந்த லாம் வராமல்ல இணையணும் அந்த வசனம். அதனால லாம் வந்திருக்கு என்னது மேலதிகமா. இது எப்போ கூடுதலாக வரும்னால் முத்தஅத்தியான ஃபியலினுடைய மஃபூல் பிஹியை முத்தஅத்தியான ஃபியலைக்கான முற்படுத்தி சொல்லும் பொழுது நம்ம லாம் சாயிதா போடுவோம். எப்படி தெரியுமா? உதாரணமாக லரபுத்து ஜெய்தன் என்கிற வாக்கியத்தில் லி ஜெய்தின் லரபுத்து அப்படி நம்ம சொல்லுவோம். கத்தபுத்து தரிசுன்னு சொல்லும் வாக்கியத்தில் லி தரிசி கத்தபுத்துன்னு சொல்லுவோம். இப்படி அதாவது மஃபூலாக வரக்கூடிய அந்த முத்தஅத்தியான ஃபியலுடைய மஃபூல் பிஹியை முத்தஅத்தியான ஃபியலைக்கான முற்படுத்தி சொல்லும் பொழுது நம்ம சொல்லுவோம். உதாரணமாக ரகிபுத்து அல் ஹாஃபிலத்தை பஸ்ஸில் நான் ஏறினேன்னு சொல்லுவீங்க நீங்கள். அதே வாக்கியத்தை வந்து அல் ஹாஃபிலா முன்னுக்கு ஆகிட்டோம், நான் பஸ்ஸில் தான் நான் ஏறினேன்னு சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லுவீங்க லில் ஹாஃபிலத்தி ரகிபுத்து, லில் ஹாஃபிலத்தி ரகிபுத்துன்னு சொல்லுவீங்க. அது நிறையவே நடக்குது. குர்ஆன்ல வந்திருக்குதா? குர்ஆன்ல வந்திருக்கு. அப்படி எப்படி வந்திருக்குது? இன் குந்தும் லிர்ருயா தஅபுரூன, இன் குந்தும் லிர்ருயா தஅபுரூன். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ராஜா ஒரு கனவு கண்டார். அப்போ அவருடைய மந்திரிகள் சபைகளிக்கக்கூடிய அந்த அவருடைய இந்த பாராளுமன்றம் அல்லது நாடாளுமன்றம் அதில் அவர் சொன்னார் என்னென்று கேட்டால், நான் ஒரு கனவு கண்டிருக்கிறேன்ப்பா, உங்களில் யாராவது கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்க இருந்தால் இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் வந்து இன் குந்தும் லிர்ருயா தஅபுரூன. எப்படி வாக்கியம் வந்திருக்கணும்? எப்படி வாக்கியம் வந்திருக்கணும் நம்ம அல்லாஹ்க்கு படித்து கொடுக்குறது இல்லை, குர்ஆன் ஆயிட்டது. நான் சொல்கிறேன் அசில் வாக்கியம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் அதில் முறையான சென்டென்ஸ் பெட்டன்ஸ் எப்படி வரணும்னால் இன் குந்தும் தஅபுரூன ருயா அப்படி வரணும். அப்போ இன் குந்தும் தஅபுரூன அர்ருயான்னு வர வேண்டிய அந்த வசனத்தினுடைய அப்படி சொல்வது அவ்வளோ கவர்ச்சியாக இல்லை. ஸோ மஃபூல் பிஹி முற்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம சும்மா நம்ம மஃபூல் பிஹி நம்ம முற்படுத்த மாட்டோம். ஏதாவது ஒரு நியாயம் ஒரு காரணம் என்ன சரி இருக்கணும். அப்போ நம்ம இன் குந்தும் லிர்ருயா தஅபுரூனன்னு சொல்லி அந்த சூரத்து யூசுஃபினுடைய அந்த வசனத்தை ஒரு அழகாக இருக்குது. எப்படி சொல்வதை விட இன் குந்தும் தஅபுரூன ருயான்னு சொல்வதை விட அது குர்ஆனினுடைய அது செழுமை அது. அப்போ அங்கே லிர்ருயா முந்தி வந்திருக்குது. எனவே முந்தி வந்தனால அங்கே பிரயோகிக்கப்பட்டிருக்குது. டொப் லெவல் இலக்கணம் என்ன பேணப்பட்டிருக்குது. இன் குந்தும் லிர்ருயா தஅபுரூன நீங்கள் கனவுகளுக்கு தஅபீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால், தஅபீர்னால் விளக்கம் கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் அப்படின்னு வந்திருக்குது. ரைட். உங்களோட டைம் அவுட் ஆகிட்டு பிள்ளைகள் எனக்கு விளங்குது. உண்மையிலே இந்த ஹர்ஃபுஜர்களுக்குரிய அர்த்தம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது. அது வேறு இடங்களில் இது வராது, இங்கே தான் நம்ம அதை படிக்கிறது. இங்கேயே பார்த்துக்கிட்டு போனால் மிச்சமே நல்ல. நான் உங்களுக்கு இதில் ஒரு பயிற்சி ஒன்று தாரேன். ஒரு 10 வாக்கியம் நான் தருவேன் உங்களுக்கு. அந்த 10 வாக்கியங்கள்லையும் நான் வித்தியாசமான ஹர்ஃபுஜர்களை வித்தியாசமான இடங்களில் பயன்படுத்தி இருப்பேன். நீங்களே யோசித்து கண்டுபிடிச்சி இது என்ன அர்த்தத்துக்கு வந்திருக்குதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சரி. அது கோரடிக்கிற அமைப்பில் தான் வரும். பயிற்சி வந்து எனது 10 வாக்கியம் தந்து அதுக்கு எனது ஆப்ஷன் நாங்கள் 4 தந்திருப்போம். என்ன கருத்துக்கு வந்திருக்கிறத கண்டுபிடிங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ். இவ்வளவும் போதும். அடுத்தது உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. என்னென்னு கேட்டால், நம்ம இந்த டைம் உங்களுக்கு பொருத்தம் தானா அல்லது வந்து வேறொரு நாளை மாற்றிக்குவோமா? உதாரணமாக ஒரு வியாழனோ அல்லது செவ்வா. அப்படி செவ்வா என்ன மாதிரி கஷ்டமா? நீங்கள் யோசிக்க ஒரு முடிவு எனக்கு சொல்லுங்களேன். இன்ஷா அல்லாஹ். ஹைர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுக்ரன்.